IBBS PO ப்ரிலிம்ஸ் உடைய ஆல் டிக்கெட் எப்போ வரும்? எக்ஸாம் டேட் என்ன? SBI கிளர்க்ல 1410 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில அன்ரிசர்வ்டு கேட்டகரி வேகன்சிஸ் அதிகமா இருக்கு, ரிசர்வ்டு கேட்டகரியை விட. அப்ப இதுக்கு அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா செலக்ட் ஆயிரலாமா? அப்படின்னு சில பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பா அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SBI கிளர்க்குக்காக கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி குடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் பத்தி அதில பேசியிருப்பேன். அத போயிட்டு பார்க்காததா பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்கன்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஆல்சோ அவைலபிள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அதாவது நீங்க எப்போ IBBS PO ப்ரிலிம்ஸ் உடைய ஆல் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, டுடேல இருந்து ஓகேங்களா? வெட்னஸ்டேல இருந்து சாட்டர்டேக்குள்ள உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துரும். ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சில ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, டெய்லி 2 மார்க் கம்பல்சரியா நீங்க போட்டுறணும். அது எக்ஸாம் ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, எக்ஸாம் ஆல் டிக்கெட் டைம். இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ். காலையில எக்ஸாம் வந்தா ஈவினிங்ல. ஈவினிங் எக்ஸாம் வந்தா காலையில. ஸோ காலையில ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட் ரெகுலரா போட்டுக்கிட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ பிராக்டிஸ் இருந்தா தான் எக்ஸாம் ஹால்ல நம்மளால டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியும். எக்ஸாம் உங்களுக்கு ஆகஸ்ட் 22, 23 இருக்க போகுது. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் கண்டிப்பா இத நோட் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து இவ்வளவு நேரம் சொன்னது ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பிகினர் ஓகேங்களா? பிகினருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ரிப்பீட்டர்ஸ்க்கு சில பேருக்கு தெரியல அது. ஓகேங்களா? இத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த SBI கிளர்க்ல இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. 1410 வேகன்சி. அன்ரிசர்வ்ல 610 இருக்கு. அப்ப எவ்வளோ பேர் மெயின்ஸுக்கு கொண்டு போவாங்க? அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க. ஆக்சுவலா இன்டூ 10ன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பல ஆயிரம் பேர உள்ள கொண்டு போவாங்க. இந்த 610 பேர்ல ஓகேங்களா? 610 பேர்ல 6100 அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ரேஷியோ. பட் ஆனா அவங்க மிச்சமா எடுத்துட்டு போவாங்க. அதிகமா எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு போகக்கூடியது. ஓகேவா? பிரிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணிருவீங்க. அது இருக்கட்டும். சரி நம்ம ஃபைனலுக்கே வந்துரலாம். ஓகேங்களா? ஃபைனல் செலக்ஷனுக்கே வந்துரலாம். இந்த 610 பேரு 6100லேருந்து 610 பேர் அங்க ஃபில்டர் பண்ணணும். இந்த 610 பேர் யார் இருப்பாங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில அப்ளை பண்ணவங்க மட்டும் தான் இருப்பாங்களான்னா கிடையாது. இவங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. இப்ப நான் இதுல ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில கிளியர் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்ரிசர்வ்டு கட் ஆஃப் ஒரு 82 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் கட் ஆஃப் 82ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 96ன்னு வச்சுக்கோங்க என்னுடைய மார்க். ஓகேங்களா? கட் ஆஃப் 82 தான். ஓபிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 82னா 80 இருக்கும். ஓகேங்களா? ஒரு 80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓபிசி கட் ஆஃப். என்னுடைய மார்க் இத விட அதிகம். எவ்வளோ? 80ய விட அதிகம். ஒரு 86ன்னு இருக்குங்களேன். என்னுடைய கட் ஆஃப் ஓபிசியை விட அதிகமா இருந்தா என்னைய அன்ரிசர்வ்டா கன்சிடர் பண்ணி அன்ரிசர்வ்டா ஃபில் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கட் ஆஃப் ஒரு 72 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஒரு 83 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்கள எஸ்சி கேட்டகரியில ஃபில் பண்ண மாட்டாங்க. எடுத்துட்டு வந்து அன்ரிசர்வ்ட்ல தான் இங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த 610 அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும் கிடையாது. இவங்களுக்கும் தான் அதுல பங்கு இருக்கும். இந்த 82 மார்க்கை யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படிங்கிறது பொருந்தும். அப்போ ஓபிசிக்கு 82வ விட குறைவா இருக்கவே முடியாது. ஓகேங்களா? இந்த 610 அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க டோட்டல் செலக்ஷன்ல 610வதா ஒரு ஆள் எடுக்குறாங்க இல்லையா? அவங்களுடைய மார்க் தான் இந்த அன்ரிசர்வ்டுடைய கட் ஆஃப். ஓகேங்களா? இந்த 610 பேரும் எந்த கேட்டகரி, அவங்களுடைய இடபிள்யூஎஸ்ஸா, எஸ்டியா, எஸ்சியா, ஓபிசியா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸ்கோர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 610 பேரை எடுத்து இங்க ஃபில்டர் பண்ணி 610வது மார்க்கை இங்க 82வா போட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க இந்த இடத்துல 82 இருக்குல்ல, இதுதான் 610வது ஆளு. 611வது ஆள்ல இருந்து இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ 380 பேரு. 610க்கு மேல வர்றவங்கல்ல ரேங்க். அவங்கள இதுல ஒரு 380 பேரு, இதுல ஒரு 267, இதுல 14, இதுல 141 பேருக்கு பிரிச்சு குடுத்துருவாங்க. அப்ப இவங்களுடைய கட் ஆஃப் என்னதான் ஆகும்? எப்படி பார்த்தாலும் இந்த 610 பேருக்கு அடுத்து தான். அதோட கம்மியா தான் இருக்கும். இப்ப நீங்க அன்ரிசர்வ்ட்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 82 கட் ஆஃப் இருந்தா 82 மார்க் மேல எடுத்தா தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். எஸ்சி கேட்டகரியில 72லிருந்து 82 வரை இருக்கும்.
ஓபிசி இருந்தால் 80லேருந்து 82 நீங்கள் ஒரு 81 மார்க் எடுத்தால் ஓபிசி கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஓபிசி இல்லாமல் வேகன்சி அதிகமாக இருக்குது நான் அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 82 மார்க் எடுத்தால் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வேகன்சி ரிசர்வ்டு. அதுக்கு மீன்ஸ் என்னன்னா 610 வேகன்சிஸை பொதுவாக எல்லாருக்கும் எடுத்துருவாங்க எல்லா கேட்டகரிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை பிரித்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி கட் ஆஃபை ரிசர்வ்டு கேட்டகரி கட் ஆஃப் வந்து தாண்டி போகாது. புரியுதுங்களா? இது எப்படின்னா, நீங்க ஒரு சென்னைக்கு ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அது யார் வேணாலும் போய் உட்காந்துருக்கலாம். டிக்கெட் இருந்தாலே போதும். இது வந்து ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? S1, S2, S3ன்னு வரும் இல்லையா? இதுல அந்த ரிசர்வ்டு பண்ண கேட்டகரிக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. இதுல எல்லாருமே ஓகேங்களா? யார் வேணாலும் போய் டிக்கெட் இருந்தா போய் உட்காந்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லாஸ்ட்டா நம்ம அப்ளை பண்ண வீடியோ அதுவும் பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒரு கிளாரிட்டிய அது வந்து உங்களுக்கு குடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆப்ல மெயின்ஸுக்கான பேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து பிலிம்ஸ்க்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் இன்னையிலிருந்து குடுக்க ட்ரை பண்றோம். சரிங்களா? இந்த வீக்ல இருந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா பிகினர்ஸ்க்கும் உங்களுக்கு வீடியோ வர ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம ஆப்டி வித்யகே அண்ட் டிஎன் பேங்கர்ஸ் வெனோ மேத்தமேட்டிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.